குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லத்தின் ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அந்த டெஸ்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத முடியும். ஆன்சர் கீ வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சாலும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பியூஎஸ்ஆர்பி பேட்டர்னில் பிசி கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி பேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே ஃப்ரீ டெஸ்ட் கிடைச்சாலும் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய நாலேஜ் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா அது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாது. முன்கூட்டியே படித்து வச்சுட்டு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. அமெரிக்காவுடைய 47வது அதிபராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா? அவருடன் வந்து பார்த்திங்கன்னா துணை அதிபராக வந்து பார்த்திங்கன்னா ஜேடி வான்சிமோ வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக் கொண்டார். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 45வது அதிபராகவும் வந்து பார்த்திங்கன்னா 2017-21 காலகட்டத்தில் இவர் இருந்தார். அதுக்கப்புறம் 46ல் வந்து பார்த்திங்கன்னா ஜோ பைடன் வந்தார். இப்போ 47வது அதிபராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் முக்கிய விருந்தினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான ஜோ பைடன், பில் கிளின்டன், ஜார்ஜ் டபிள்யூ, பாரக் ஒபாமா இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தாலிய பிரதமரான ஜார்ஜியா மெலோனியும், அர்ஜென்டினாவுடைய அதிபரான சேவியஸ் மிலேயும், ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பன், சீனாவுடைய துணை அதிபரான ஹங் ஷெங் அவங்களும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து யார் கலந்துட்டு இருக்கா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் மோடியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக வந்து பார்த்திங்கன்னா விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்கார். இது முக்கியமான விஷயம். அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சில தொழிலதிபரும் கலந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க, அதனுடைய நிர்வாக அதிகாரி யார், இதுக்கு வந்து கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்பாங்க. ஒரு கம்பெனி நேம் கொடுத்து அதனுடைய ஓனர் யார் அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்துருக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஜூகன்பெர்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா நிறுவனம், எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா, டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், சுந்தர் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா கூகுள், அது மட்டும் இல்லாமல் அமேசான் நிறுவனம் வந்து ஜேக்கப் பெசோஸ், இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு வந்துருக்குறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வடலூரில் இருக்கிற வள்ளலார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது பார்த்திங்கன்னா சர்வதேச மையம், வள்ளலாருடைய சர்வதேச மையம் கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வள்ளலார் பெருவெளி மையம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா வடலூரில். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனுடைய தடை விதி அதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே நடந்த கொஸ்டின். அடுத்து வந்து ஜனவரி 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்ட நாள், அவருடைய நினைவு நாளும் அன்றைக்கி தான் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 12,80,000 மனுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணப்பட்டிருக்கு. அரசினுடைய சேவைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டுச்சு. அது ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டிஎன்பிசியில் டேட்டு, மந்த்து, இயர் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இயர் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2023 தொடங்கினாங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நீங்கள் டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னா 2028 டிசம்பர் 18 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலம் தலைநகரான பாட்னாவில் வந்து பார்த்திங்கன்னா இருநாள் நடைபெறும் 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்களுடைய மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இல்லை ஓம் பிர்லா அவர்கள் யார் அப்படின்னா மக்களவையினுடைய தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா. முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. மக்களவையினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மு அப்பாவு. 2 பேருடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய அரிய கனிமங்கள் இயக்கம் சிஎம்எம் அப்படின்னு ஒன்று தொடங்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுரங்க அமைச்சகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அரிய கனிமங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் உற்பத்தி செய்து இறக்குமதியை குறைப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் கடலோர பகுதிகளில் இருக்கிற சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க ஓகேங்களா. இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 நிதியாண்டில் அதிகப்படியான சுரங்க ஏலங்களை மேற்கொண்ட மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. இதில் முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானும், அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரம், இந்த 2 மாநிலங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்துன்னா அரிய கனிமங்கள்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லித்தியம், கோபால், செம்பு, நிக்கல் மற்றும் பூமியின் அரிதான தனிமங்கள் உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா அரிய கனிமங்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இவை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது அமெரிக்க அதிபர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்ற உடனே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போட்டிருப்பார் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேஜர் என்பது வந்துன்னா இருபாலின கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்கிறாரு. ஒன்று ஆண் பெண் இந்த இரண்டு இரு பாலினங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரி விதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பனாமா கால்வாயை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அமெரிக்காவோட இணைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ வளைகுடா வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அமெரிக்க வளைகுடா அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. நான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வியூ பண்ணி நல்லா படித்து பாருங்கள். இவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்திருக்கனால நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவார், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கைட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.